ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சினிமா துறையில் இது ஒரு கல்யாண சீசன் நினைக்கிறேன். ஒரு பக்கம் விவாகரத்து சீசன், இன்னொரு பக்கத்தில் வந்து கல்யாண சீசன் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சமீபத்தில் தான் சங்கர் சாருடைய மூத்த மகளுக்கு திருமணம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. செட்டிங்கெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அர்ஜுனுடைய மகளுக்கும் தம்பி ராமையாவுடைய மகனுக்குமான சினிமா சம்பந்திகள் 2 பேருடைய சேர்ந்த அந்த கல்யாணமும் ஏறக்குறைய அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் தான். ஏறக்குறைய ஒரு 5 நாள் நடந்தது அர்ஜுனுடைய வீட்டு கல்யாணம். அவருடைய நிலத்திலே வந்து அந்த பெரிய வேலி போட்டு இது போட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு பெரிய அரங்கமெல்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக 5 நாள் வந்து அர்ஜுனுடைய மகள் கல்யாணம் நடந்தது. அதற்கான அச்சாரமாக பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அர்ஜுனுடைய மகனும் மருமகனும் அவங்க சேர்ந்துருக்கிற ஒரு ஜாலியான ஃபோட்டோஸ். அதாவது ஒரு சந்தித்து பேசுகிறது, அந்த மாதிரி அவங்க ஓடுறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் அழகான ஃபோட்டோஸை போட்டிருந்தாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துருக்கலாம், நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருந்தாங்க. அது இப்போது அது தாண்டி இன்றைக்கி ஒரு பரபரப்பில் இருக்கிறது சரத்குமாருடைய மகள் வரலட்சுமியுடைய திருமணம். இது லாஸ்ட் டைம் ஒரு கடந்த மாதத்தில் அவருடைய நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது. மும்பையை சேர்ந்த ஒரு நிக்கலஸ் அப்படின்னு அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு வெள்ளைக்கார முறையில் அவர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார். நல்ல செல்வாக்குள்ளவர். ஏறக்குறைய ஒரு 100-150 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து உள்ள ஒருவர். ஏற்கனவே திருமணமானவர். ஆனாலும் கூட அந்த விவாகரத்து முறைப்படி செஞ்சுட்டு அவருக்கு ஒரு 12 வயசில் ஒரு மகள் இருக்காள். அந்த மகளுடைய சம்மதத்தோடு 2வது திருமணமாக வரலட்சுமி அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். வரலட்சுமிக்கு அவர் ஏறக்குறைய ஒரு தூரத்து சொந்தம்தான். அவருடைய அம்மா வழியில் அவங்க தூரத்து சொந்தம் அப்படிங்கிற முறையில் இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதத்தோடு முழு சம்மதத்தோடு பண்ணார். மும்பையில் தான் அதோடைய நிச்சயதார்த்தம் மிக பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்தினாங்க. அது பார்த்திங்கன்னா நகை நட்டுலாம் போட்டு லிஃப்ட்ஸ் உட்பட போட்டு செம்மையாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு தோரணையோடு அந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. அதற்கு பிறகு அந்த திருமணத்துடைய ஒரு தொடக்கமாக மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சில நார்த் இந்தியன் குடும்பங்களில் இந்த மருதாணி போடுறது, மருதாணிக்கான ஒரு விழாவை நடத்துவாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி மருதாணி போடுறது, விதவிதமான உடைகள், அப்புறம் அந்த இதெல்லாம் வளையல் இதெல்லாம் போட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் நீண்ட நாளுக்கு பிறகு சரத்குமாரும் திருமதி ராதிகா சரத்குமாரும் விஜய் உடைய அப்படி போடு அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடினாங்க. ஒரு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு. மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மகனுடைய திருமணம் விரைவில் நடக்கப் போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் சரத்குமாரும் ராதிகாவும் அதை கோலாகலமாக பண்ணாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு கோலாகலமாக அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஏன்னா ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தானே எல்லாமே. எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு பகையெல்லாம் இருந்தது. முதல் மனைவியை பிரிஞ்சுட்டு 2வது மனைவியாக சரத்குமார் ராதிகாவுக்கு திருமணம் பண்ண பிறகு அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருந்தது. இந்த திருமணத்தின் மூலமாக முதல் மனைவியும் 2வது ராதிகா சரத்குமார் ஒன்றா சேர்ந்து ஒரு தம்பதி சகிதமாக எல்லாமே ஒரு சேர்ந்து மகளுடைய கல்யாணத்தை ஒரு முறைப்படி அழகாக பண்ணுறாங்க. அநேகமாக அந்த கல்யாணத்துடைய அழைப்பிதழ்கள் ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு தான் சரத்குமார் சார் ஒவ்வொரு விஐபியும் சந்தித்து, அதாவது சினிமா துறையை சேர்ந்த ஒவ்வொரு விஐபிக்கிட்டையும் ஒவ்வொரு நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த மாதிரி எல்லாருடைய சந்தித்து எல்லோருக்கும் அவங்க பத்திரிக்கை வச்சுருக்காங்க. அதை விஜய் சேதுபதி உட்பட எல்லாருமே இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற அத்தனை நடிகர், பழைய நடிகர்கள், சிவகுமார் உட்பட எல்லோரையும் கொடுத்துருக்காங்க பத்திரிக்கை. அதே மாதிரி உங்களுக்கு கட்சியை சேர்ந்தவங்க இப்போ அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அதாவது சமீபத்தில் நடந்த தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு பிஜேபிக்குள்ளே சேர்ந்துட்டு பிஜேபியுடைய ஆளாக அவர் ஏறக்குறைய இருக்கார் தமிழ்நாட்டில். அந்த வகையில் பிஜேபியை சேர்ந்த பிஎம்க்கு
உட்பட உங்களுக்கு ஒன்றிய அரசின் பல அமைச்சர்கள் உட்பட பலருக்கும் பத்திரிகை கொடுத்துருக்கார். அதேமாதிரி நம்ம ஊர் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்துருக்கார். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நம்முடைய அன்புமணி ராமதாஸ், அப்புறம் உங்களுக்கு பல கட்சி அதை சீமான் உட்பட பலருக்கும் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு அழைப்பிதழ் வந்து உற்சாகமாக போய் கொடுத்துருக்கார். ஏன்னா தன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற முதல் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறனால ஒரு சந்தோஷமாக எல்லோருக்கும் போய் அழைப்பிதழ் கொடுத்துருக்காரு. அந்த அழைப்பிதழ் வந்து உற்சாகமாக கொடுத்து இந்த பல கட்சியை சேர்ந்த பல அவருடைய நண்பர்கள் குடும்பத்தார் எல்லோருமே கலந்துக்கிற ரிசப்ஷன் நடக்குது. 10ஆம் தேதி வந்து தாய்லாந்தில் கடற்கரையில் உங்களுடைய திருமணம் நடக்குது. அப்போது 10ஆம் தேதி நடக்கிற திருமணத்தில் அவங்க குடும்பத்தார் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக குடும்பத்தார் கலந்துக்குவாங்க. ஏன்னா இப்போ பெரும்பாலான சில கல்யாணங்கள் பார்த்திங்கன்னா விமானத்தில் சில கல்யாணங்கள் நடந்திருக்கு, கப்பலில் நடந்திருக்கு, சில வெளிநாடுகளில் சில பீச்சிலெல்லாம் சில திருமணங்கள் நடக்கும். ஒரு திறந்த வெளியில் இயற்கையின் சாட்சியாக இயற்கையோடு ஒன்றி போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு தருணமாக அது இருக்கும். சுற்றிலும் ஒரு காற்று எல்லாமே இருந்து சுத்தமான காற்று, சுத்தமான மனிதர்கள் சுற்றிலும் இருக்கிற அந்த இயற்கையோடு கலந்து செய்கிற ஒரு திருமணம் மாதிரி அது ஒரு விசேஷமாக இருக்கும். அதே சமயத்தில் அவர் நிக்கோலஸ் வந்து ஒரு வெளிநாட்டு கொஞ்சம் வடநாட்டு தன்மையோடு இருக்கிறனால அந்த திருமணமும் வடநாட்டு தன்மையோடு தான் இருக்குது. தமிழ்நாட்டு திருமணம்னா குறிப்பிட்ட சில சடங்குகள் இருக்கும். குறிப்பிட்ட அந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் சடங்குகள் இருக்கும். இதில் அதெல்லாம் கிடையாது. ஏறக்குறைய மாப்பிள்ளை பெண்ணு வந்து உங்களுக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு முத்தம் கொடுத்துட்டாங்க வைங்க. இது வந்து வடநாட்டு திருமண முறைகள். இது அந்த முறையில் தான் இந்த திருமணம் நடக்குது. அதில் வந்து எல்லோரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அப்பா அம்மாலாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து 1 கோடி 100 கோடி வரதட்சணைலாம் சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதை வந்து அவர் பேசவும் இல்லை. இன்னும் சிலர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து திருமணத்துக்கு முதல் நாள் 1000 சவரன் நகை கேட்டார், அதுக்கு டிமாண்ட் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவர். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு கோடீஸ்வரர், பல தொழில்கள் பண்ணுறாரு, அதில் வந்து நிறைய சம்பாதிக்கிறார். அதில் வந்து அவருக்கு வந்து இந்த வரதட்சணையெல்லாம் அவங்க இது கேட்டுக்கல. ஆனால் இவங்களா பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களும் கோடீஸ்வரர்கள் தானே. ராதிகா சரத்குமார் அவங்களும் ஒரு 150-200 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கு அதிபதிகள் தான். அதனால் இவங்களும் அந்த மனம் வந்து அவங்களுக்கு அவருக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக அவருடைய தொழிலுக்கு அவருடைய இதுக்கெல்லாம் இருப்பாங்க. சமீபத்தில் வந்து இந்த திருமண பத்திரிகை பிஎம்க்கு போயிட்டு, அதாவது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு போய் பத்திரிகை வைக்கும்போது மணமக்களையும் சரத்குமார் கூட்டுட்டு போயிருந்தார். மணமகளும் மோடிஜியோ பிரதமரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ஆனால் அது அவருடைய அட்வான்ஸாகவே அவர் வந்து மணமக்களை வாழ்த்திட்டார். அதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, அவர் தொழிலதிபராக இருக்கிறனால ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவருடைய வாழ்த்தும் அவரோடு இருக்கிற ஃபோட்டோவும் வந்து அவருடைய தொழிலுக்கு அவர் கொஞ்சம் பிறகு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு இடையூறு வந்தாலும் இது அந்த இடையூறை நீக்கிறோம். அவருடைய மாமனார் வந்து அந்த பத்திரிகை அதாவது அந்த ஒரு பெரிய கட்சியில் இருக்கிறனால இவருக்கு எந்த இடையூறும் வராது. இதுவே ஒரு வரதட்சணையாக நம்ம வச்சுக்கணும். மாப்பிள்ளைக்கு எந்த இடையூறும் வராமல் மாமனார் காப்பாற்றுறது ஒரு பெரிய வரதட்சணை தான் வச்சுக்கணும். 100 கோடி கொடுக்கறத விட மாப்பிள்ளை எதுலேயும் சிக்கிக்காமல் இருக்கணும்னு பார்க்குறாங்களே, அதுதான். ஏறக்குறைய வந்து சரத்குமார் வந்து அந்த கட்சிக்கு போக காரணமே தன்னுடைய மாப்பிள்ளையினுடைய நலத்தை கருதியும் மாப்பிள்ளைக்காக தான் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். மாப்பிள்ளை வந்து அதனால தான் வந்து பிஎம்ஐ சந்தித்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் சந்திக்க வச்சு புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க. இதெல்லாமே வந்து மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாழ்த்து, வரப்பிரசாதம் தான் அது ஃப்யூச்சரில் அவருக்கு பயன்படும். வரலட்சுமி வந்து அவங்க விரும்பி தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவரை. ஒரு 2வது திருமணம் ஆச்சு அப்படின்னு பல பேர் கேள்விகள் எழுப்பியது உண்டு. ஏற்கனவே அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கேன்னு கேள்வியெல்லாம் எழுப்பும்போது அதை பற்றியெல்லாம் நான் இது பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு அவரை. எங்கள் அப்பா எப்படி ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி நான் அவரை விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். இதில் வந்து எனக்கு எந்த எதுவும் கிடையாது. மற்றவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கெல்லாம் அது கிடையாது. நான் அவரோட பூரண சம்மதத்தோடு மகிழ்ச்சியோடு தான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய மகள் கூட எங்களுக்கு வந்து எங்களுடைய திருமணத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்க.
அவர் ஏற்கனவே விவாகரத்தும் பண்ணிட்டாரு. அதனால் இதனால் வந்து எனக்கு பூரண சம்மதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க கல்யாணத்துக்கு பிறகு நடிப்பாங்களான்னா கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க நிக்கோலஸ் உடைய மனைவியாக, குடும்பஸ்திரியாக, தன்னுடைய மகளையும் வருங்கால தன்னுடைய சந்ததிகளையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப குத்து விளக்க குடும்ப பெண்ணாகவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அடுத்த கல்யாணத்துக்கு பிறகு நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. காரணம் வந்து இப்போது தாய்லாந்தில் கல்யாணம் ஆன பிறகு தாய்லாந்து அங்கே தான் அங்கே ஹனிமூன்லாம் போயிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து ஏற்கனவே சினிமாவில் அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா அவங்க ஹீரோயினாக நடித்தது 1-2 படம் தான். மற்ற படங்கள் எல்லாமே அவங்க பண்ணது எல்லாமே செகண்ட் ஹீரோயினாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் வில்லியாக தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் வில்லியாக நடிக்க தான் நிறைய அழைப்புகள் வருது. அதனால் வந்து அவங்க அதிலேருந்து கொஞ்சம் வெளியேறணும், சினிமாவுக்குள்ளேருந்து வெளியேறணுங்கிற தன்மையிலே இருந்தாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. கல்யாணம் முடிந்ததும் அவங்க வந்து சினிமாவை விட்டு சினிமாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு குடும்ப வாழ்க்கையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வார்கள் தான் நினைக்கிறேன். அநேகமாக 10ஆம் தேதி உங்களுக்கு தாய்லாந்து கடற்கரையில் மிக சிறப்பாக சீரும் சிறப்பாக அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இந்த திருமணம் நடக்குது. இந்த திருமணத்திற்காக OH நேயர்களின் சார்பாகவும் OH நிறுவனத்தின் சார்பாகவும் நாமும் இந்த மணமக்களை வாழ்த்துவோம். அவங்கள் நலமோடும் வளமோடும் சிறப்பாக அழகாக வாழ்க்கையை தொடங்க நாமும் வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.